மகாத்மா காந்திஜி ஹரிஜன் பத்திரிகையில எழுதியிருக்கிறத குறிப்பிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன காந்திஜி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். பகவானது செயல் எவ்வளவு விசித்திரமாய் இருக்கிறது. ராஜ்கோட்டிற்கு நான் செல்வதை பற்றி நானே ஆச்சரியப்படுகிறேன். எதற்காக, எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன்? இவ்விஷயங்களை பற்றி நான் எதுவும் ஆலோசிக்கவே இல்லை. பகவான் என்னை நடத்தி செல்கிறார் எனில் எதற்காக, எதை நான் ஆலோசிக்க வேண்டும்? என் நினைப்பும் அவர் வழியே செல்வதற்கு தடையே ஆகலாம். இங்க பகவான் சொல்றது ரமண பகவான் கிடையாது. அது முதல் தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் பகவான் காந்திஜி சொல்றது பரமாத்மாவாகிய ஒரு இறைசக்தியை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? பகவானது செயல் எவ்வளவு விசித்திரமா, ஆஹா, இந்த இறைவனுடைய செயல் எவ்வளவு ஒரு மிராக்கிளா இருக்கு, விசித்திரமா இருக்குது. நான் ஏன் இப்ப இந்த ராஜ்கோட்டுக்கு போயிட்டு இருக்கேன்? எனக்கே புரியல. எதுக்கு நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன்? நான் எதுவும் அந்த போகணும்னு முடிவு பண்ணலையே, ஒரு டிசைட் பண்ணலையே, ஆனா போய்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் செல்வதை பற்றி நானே ஆச்சரியப்படுகிறேன். எதற்காக, எங்கே போய் கொண்டிருக்கிறேன்? இப்படி போகணும்னு ஆலோசனையே பண்ணலையே. அப்ப பகவான் என்னை வழி நடத்துகிறார். நான் போகணும்னு நினைக்கல, ஆனா இங்க போய்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன மீறி ஏதோ ஒன்று, அது பகவான் என்னை வழி நடத்தி செல்கிறார் எனில் எதற்காக அவர் என்ன வழி நடத்தி செல்றாருன்னா, நான் எதுக்கு ரொம்ப டூ மச்சா திங்க் பண்ணிட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் நினைப்பும் அவர் வழியே செல்வதற்கு தடையாகும். எல்லா விதமான எண்ணங்களும் நினைப்புகளும் பகவானை நோக்கி செல்வதற்கு தடையே ஆகும் என்று ஒரு வார்த்தை இங்கு சொல்றார். அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்தல இன்னும் ரொம்ப முக்கியமானது. உண்மை யாதெனில் நினைப்பற நிற்பதற்கு எம்முயற்சியும் தேவையில்லை. நினைப்பு அற அப்படின்னா எண்ணங்களற்று இருப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் நாம் இருந்தாலே எண்ணங்கள் இல்லாமல் இருக்க முடியும். இது கேட்டா நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும். நான் டெய்லி 20 நிமிஷம், 1 மணி நேரம், ஒரு நாள் ஃபுல்லா தியானம் பண்றேன், எண்ணங்களற்று இருக்க முடியல. நீங்க என்னடானா உண்மை யாதெனில் நினைப்பற்று இருப்பதற்கு எந்த முயற்சி தேவையில்லைன்னு காந்தி சொல்றாரு அப்படின்னு. எண்ணம் எதுவும் உதிப்பதில்லை, மனம் சூன்யமாய் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. இது அவருடைய பிரசன்ட் ஸ்டேட் அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு இந்த இதுல. எனக்கு என்ன எதுவும் உதிக்கல, மனமும் சூன்யமா இல்ல, எடுத்த காரியத்தை பற்றிய சிந்தனை எதுவும் இல்லையே என்று கூறுகிறேன். நான் எடுத்த காரியத்தை நான் செய்யறேனான்னு பார்த்தா நான் செய்யல. என்னை மீறி ஏதோ ஒரு சக்தி அதை நோக்கி என்னை இயக்கி கொண்டிருக்கு, அது செய்து கொண்டே இருக்கிறது. நான் அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு எனக்கு எண்ணமே வர தேவையில்லை, அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் தாட்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே இல்லாம தாட்லெஸ்ஸா இருக்க முடியுங்கிறது இங்க சொல்றாரு. காந்திஜி கூறுவது ஒவ்வொன்றும் எவ்வளவு உண்மை. எண்ணம் எதுவுமற்ற இந்நிலையை பற்றி தாயுமானவர் பின்வருமாறு பாடலை பாடியுள்ளார். பகவான் தாயுமானவருடைய பாடலையும் குறிப்பிட்டு அதை சொல்லியிருக்கிறார். அந்த நபர் திருப்பி கேள்வி கேட்கிறார். நினைப்பற நிற்பதற்கு ஒரு முயற்சியும் தேவையில்லை என்று அவர் சொல்கிறார். தாட்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் தேவையில்லைன்னு சொல்றாரு அவருன்னு பகவான் சொல்றாரு. உண்மை நிலையில் எண்ணமற்று இருப்பதை இயல்பாம். காரியங்களை முன்னிட்டு அவ்வப்போது நினைப்பு வருவித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். ஆக்சுவலி நம்மளோட ரியல் ஸ்டேட்ல எந்த எண்ணமும் உற்பத்தி ஆகாது, உற்பத்தி ஆக வேண்டிய தேவையும் கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது, அதாவது ஒரு ஆக்ஷனுக்கு, ஒரு காரியத்துக்கு நீங்க இயங்கும் போது நீங்க எண்ணத்தை உற்பத்தி பண்ணி ஆக்ஷனை பண்ணிட்டு திருப்பி எண்ணம் இல்லாமல் இருக்க முடியும். என்ன ஏதாவது செயல் செய்யும் போது எண்ணத்தை உற்பத்தி பண்ணிட்டு செயலை முடிச்சதுக்கு அப்புறம் திங்கிங் பிளானிங் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி எண்ணம் இல்லாம இருக்க முடியும். சுவிச் ஆன் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ற மாதிரி நம்மளால இருக்க முடியும். ஆனா நமக்கு எப்படின்னா எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். வேலை முடிச்சாலும் வேற ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். கடந்த காலத்தை பத்தி, எதிர்காலத்தை பத்தி, பயம், காமம், போட்டி, பணம், எதையாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு? when you are self realized, established with yourself very deeply, அப்படிங்கும்போது நீ வேணும்னா எண்ணத்தை உருவாக்கி நீ காரியத்தை செய்யலாம், செயல்படலாம், திங்கிங் பண்ணலாம், பிளானிங் பண்ணலாம், எல்லா விதமான செயல்களையும் செய்யலாம். சப்போஸ் உனக்கு அதுல பெருசா உனக்கு செயல் செய்யறதுக்கு எதுலையும் இல்லைன்னா உனக்குள்ள சைலண்டா தாட்லெஸ் ஜோன்ல நீ பாட்டுக்கு இருக்க முடியும். அழகா சொல்றாரு. அவ்வப்போது நினைப்பை வருவித்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும் காரியங்களை முன்னிட்டு. அந்த நபர் திருப்பியும் கேள்வி கேட்கிறார். எண்ணங்கள் என்று இருக்க நாங்கள் முயல்கிறோம். சத்தியத்தை உணர எண்ணங்கள் தடையா என்று காந்திஜியும் சொல்கிறார். ஆயினும் எண்ணமற்ற இயல்பு நிலையை உணர்ந்து அதிலே நிலை பெற எவ்வளவு கடினமாக இருக்கிறது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அந்த நிலையை அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. சாதனை பிரயத்தனம் வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
அதுவே தடையாம் என்றும் சொல்கிறார்கள். ஒன்றும் புரியவில்லை. டூ மச்சா சாதனை பண்ணாலும் தப்புன்றாங்க, சாதனையே பண்ணக்கூடாதுன்னாலும் தப்புன்றாங்க. இது என்ன சொல்ல வரீங்க? பிராக்டிஸ் பண்ணணும்ன்றீங்களா, பண்ணக்கூடாதுன்றீங்களா? பிராக்டிஸே இந்த எண்ணங்களை அதிகமாக்குதுன்றாங்க, சில பேர் பிராக்டிஸ் பண்ணாதான் அது எண்ணங்களை குறைக்கின்றாங்க. ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க. நாங்களும் சத்தியத்தை உணரதான் முயற்சி பண்றோம், எண்ணங்களற்று இருக்கதான முயற்சி பண்றோம். பகவான் சொல்றாரு, சாதனை எல்லாம் தடைகளை அகற்றுவதற்கு. நீ பண்ணக்கூடிய எல்லா பிராக்டிஸும் அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆக இருக்கக்கூடிய என்னென்னலாம் தடைகள், அதை நீக்குவதற்கு தான் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். முடிந்த மட்டும் சாதனை செய்தும் ஒன்றும் புரியா நிலையில் ஆத்மா தன்னை தானே விளங்கி அருளுகிறது. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்டுங்க. நம்ம பாட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடிந்த வரைக்கும் உங்களால சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு மேல முடியாத நிலையில தானாவே ஆத்மா தன்னை அதுல இருந்து என்ன பண்ணுது, தன்னை தானே விளக்கி அருளுகிறது, தன்னை தானே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அப்படின்னா என்ன மீனிங்னா, இது வந்து ரொம்ப யதார்த்தம், இது சத்தியம் கூட, உண்மைதான். அது உங்களுடைய ஃபுல் எஃபெக்டை கம்ப்ளீட்டா போட்டுக்கிட்டே இருக்கணும், எக்ஸ்ட்ரீமா போட்டுக்கிட்டே இருக்கணும். சாதனைகள், பிராக்டிஸ், விசாரம், அது வாட் எவர் இட் இஸ், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுடைய ஃபுல் எஃபெக்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ரிசல்ட் வருதா வரலையா எஃபெக்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல உங்களை மீறி அது தானா நமக்குள்ள வந்து அந்த ஆத்மா அனுபவம் வெளிப்படும். அந்த ஆத்மா வந்து நம்மளை நம்மளே பிளஸ் பண்ணும், தானே விளக்கி அருளும் அப்படிங்கிறாரு. முடிந்த மட்டும் சாதனை செய்தும் ஒன்றும் புரியாத நிலைமையில், நான் இவ்வளவு சாதனை பண்ண எனக்கு ஒண்ணுமே நடக்கலையேன்னு ஒரு நேரத்துல நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். எக்ஸ்ட்ரீம் எல்லாத்தையும் டிராப் பண்ற மாதிரி ஒரு உணர்வுலாம் வரும். இப்ப அது உடனே யாரும் அந்த நிலைக்கு வரல. இல்லையே, எனக்கும் அப்படிதான் இருக்குது சாமி. நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு இந்த சாதனை எல்லாம் பண்ணிட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு யாருமே இன்னும் நம்ம ஸ்டார்ட் கூட பண்ணல. நான் எக்ஸ்ட்ரீம் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் சில பேருக்கு வந்து அது என்ன இதுல ஒண்ணும் இல்லையேன்னு ஒரு விரக்த பாவம் வரும். ஒரு இடத்துல கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் டிராப் பண்ண ஒரு எது மேலேயும் ஒரு பிடிப்பற்ற ஒரு நிலை, எதுலையுமே செய்யறதுக்கு இல்லாத ஒரு நிலை, ஒரு கம்ப்ளீட் விட்ராயல் மோட்ல போவாங்க. அந்த விட்ராயல் மோடுனா இதுக்கு மேல என்ன பண்றது என்ன, தன்னால் முடியாத ஒரு இயலாமை தன்மையை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் டச் பண்ணும். அந்த எக்ஸ்ட்ரீமான அந்த டச் பண்ற அந்த ஓகே, இதெல்லாம் ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டியா, முடிஞ்சது விடு, இதுக்கு மேல நான் என்ன பண்றேன் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல என்ன ஆகும், ஃப்ளவர் ஆகும் இந்த ஆத்ம அனுபவம். ஆக்சுவலி என்னுடைய அனுபவத்துல கூட பார்க்கும்போது எல்லா முயற்சியும் எல்லா பயிற்சிகளும் என்னுடைய கெப்பாசிட்டிக்கு என்ன மேக்சிமமோ அது எக்ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணி எல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டத்துல டயர்டாகி இதுக்கு மேல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம ஒரு புரியாத ஒரு விதமான ஒரு நிலைமைக்குள்ள, இது அடுத்து செய்யறதா செய்யறது இல்லையா, பண்ணணுமா பண்ணக்கூடாதா, எல்லாத்து மேலேயும் ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, செய்வதற்கும் செய்யாம எந்த ஒரு இதுவும் இல்லாம அப்படியே ஒரு ஸ்டாக்னன்ட் ஆன மாதிரி ஒரு இடத்துல நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் தான் அது நமக்குள்ள ஒரு புரிதல் வந்து ஒரு அனுபவம் ஏற்பட்டது. இதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே எனக்கு என்ன இன்னொரு பக்கம் தோணுதுன்னா, இதை சொல்லும் போதே பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றதுங்கிறது தான் எனக்கு தோணுது. ஓ, நம்மளும் ஸ்டக் ஆகிருக்கிறோம், அப்ப நமக்கும் அந்த மாதிரி வருமா? அது வந்து இது வந்து கம்ப்ளீட் உங்களுடைய ஃபுல் எஃபெக்டை ட்ரை பண்ணி இதுக்கு மேல எனக்கு ட்ரை பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு பகவான் நினைக்கிறாரோ அப்ப உங்களுக்கு அருள போறாரு. பகவான் சொல்றது உங்களுடைய ஆத்மா தான், உள்ள இருக்கிற ஆத்மாவே தான் பகவான் சொல்ற. உடனே வெளியில எங்க இருந்து பிளஸ் பண்ணுவார்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய ஆத்மாவே இவன் முயற்சி பண்ணி இதுக்கு மேல இவனால முயற்சி பண்றதுக்கு இல்ல, ஃபுல் எஃபர்ட்டை போட்டான்னா அதுவே எக்ஸ்பிரஸ் ஆயிடும். மைண்ட் எக்ஸ்ட்ரீம் போய் டயர்ட் ஆகணும், எக்ஸ்ட்ரீம் அதை ட்ரை பண்ணும். எக்ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணி நான்ற அந்த ஈகோ என்னைக்கு டிராப் ஆகுதோ, அந்த ஈகோ ஒரு கட்டத்துல வந்து தன்னுடைய பவர்லெஸ்னஸ் சொன்னோம், தன்னுடைய இயலாமையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது வரைக்கும் விடாது. நான் யார் பாக்குறேன் பாரு, நான் பண்றேன் பாரு, நான் அச்சீவ் பண்ணிடுவோம் பாரு, என்னென்னமோ ட்ரை பண்ணும். எல்லாம் ட்ரை பண்ணி ஒரு கட்டத்துல மைண்டு ஈகோ கம்ப்ளீட்டா ஒரு ட்ரை அப் ஆகி டயர்ட் ஆகும். அந்த இடத்துல என்ன ஆகும், புத்தருக்கு அப்படித்தானே ஆச்சு. புத்தர் என்ன பண்ணாரு, என்னென்னமோ ட்ரை பண்ணாரு, எத்தனை ஆசிரமம் பண்ணாரு, ஒரு அரிசி சாப்பிட்டு போட்டார், கடினமான தவங்கள்லாம் பண்ணாரு, கடைசியில போய் போதி மரத்தை அரசு மரத்த அடியில கம்ப்ளீட் ரிலாக்ஸ்ட் ஆயிட்டார். அட போங்கப்பா, நடந்தா நடக்குது, நடக்காதுன்னு இருக்கு, வந்தா ஓகே, வராட்டி ஓகே, கம்ப்ளீட்டா அந்த அக்செப்டன்ஸ் மோடுக்கு வந்துடுறாரு. எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு அந்த ஃபுல்லி அக்செப்டன்ஸ், நம்மளை வந்து நம்மளை மீறி இந்த ஈகோ சரண்டர் ஆகி அந்த ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரும்போது கம்ப்ளீட்டா அது வந்து நம்மள பிளஸிங் ஸ்டேட்டா மாத்திடுது. அப்பதான் வந்து புத்தர் வந்து அந்த ரியலைசேஷனுக்குள்ள போறாரு.
எது நடக்குதோ நடக்கட்டும், எது வந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்துடும். அக்செப்டன்ஸ், கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் ஸ்டேட். அதே நேரத்துல நம்ம ஈகோ இதுக்கு மேல செயல்படுவதற்கு வழி இல்லாமல், இடம் இல்லாமல் அது சைலண்ட் ஆகும். இயலாமையில அப்படியே என்ன ஆயிடும், விழுந்துடும். மைண்ட் கம்ப்ளீட்டா அது வந்து நான் கிவ் அப் பண்ணிடுறேன்னு அது வந்து தன்னை கிவ் அப் பண்ணும்போது நமக்குள்ள வந்து அந்த கான்சியஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணும். அது ஒரு அப்சல்யூட்டான ஒரு அனுபவம். அது ஆக்சுவலி இது அப்சல்யூட் கரெக்ட். பகவான் சொல்றது நம்மளுடைய அனுபவத்திலே அது மேட்ச் ஆகுது. சோ சாதனை எல்லாம் தடைகளை அகற்றுவதற்கே. முடிந்த மட்டும் சாதனை செய்தும் ஒன்றும் புரியாத நிலைமையில் ஆத்மா தன்னைத்தானே விளக்கி அழுகிறது. சுயம் பிரகாசம். நீங்க போய் விளக்கேத்துற மாதிரி ஏத்த முடியாது. அது சுயமாவே பிரகாசப்படும் உள்ள இருந்து. நம்ம தடைகளை நீக்கிறதுக்கான ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நீக்கிக்கிட்டே இருக்கணும். அது எப்ப அது பிரகாசமாகும் நமக்கு தெரியாது. கண்ணாடியை தொடச்சிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் சூரியன் அதுல பிரகாசமாகும். அந்த மாதிரி. கேள்வி கேட்கிறவர், அதுவே இயல்பு நிலையெனில் தடைகளை அகற்றித்தானே ஏன் அது பிரகாசிக்க கூடாது? அதாவது அதுவே இயல்பு நிலையெனில் தடைகளை அகற்றித்தானே ஏன் அது பிரகாசிக்க கூடாது? ஏங்க அது உங்க நேச்சுரல் ஸ்டேட்னு சொல்லிட்டா நான் ஏங்க கஷ்டப்பட்டு அந்த தடைகளை அகற்றணும்? அதுவே அந்த தடைகளை நீக்கி அதுவே பிரகாசிக்க கூடாதா? எப்படி நம்ம ஆளுங்க கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. பதில், மனோமயத்திலே தடைகளை பற்றி பேச்செல்லாம். ஆத்மாவிற்கு எந்த தடையும் தானாய் துலங்கியவாறு இருக்கிறது. மனதுக்கு தான்ப்பா தடை, ஆத்மாவுக்கு ஒரு தடை இல்லை. ஆத்மா எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருக்குது, துலங்கிக்கிட்டு தான் இருக்குது. மனசுதான் அதை மறைக்குது, மனசுதான் அதை பார்க்க மாட்டேங்குது. அப்ப தடைகளை நீக்கிறதுக்கு மனசுலதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாம. ஈவன் செல்ஃப் ரியலைசேஷன், என்லைட்மெண்ட் நீங்க சொல்றது எல்லாமே உங்க மைண்ட் வந்து கம்ப்ளீட் மெச்சூர் ஆகும்போது, கம்ப்ளீட் அது வந்து தயார் நிலைக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கான்சியஸ்னஸ் அதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது அதனால வந்து அதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்குது. மனம் அதை வந்து சென்ஸ் பண்றதுக்கு, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான மெச்சூரிட்டி மைண்டுக்கு இல்லை. ஸோ வென் வி ஆர் கெட்டிங் மைண்ட் மெச்சூரிட்டி, ஆல்ரெடி என்ன இருக்கோ அது நமக்கு இருக்கிறது புரிய வருது. அவ்வளவுதான். சிரவணத்தால் தெளிந்த விவேகம் உண்டாகிறது. மனனத்தால் அந்நிய நினைவுகளிடமிருந்து இடம் கொடுக்காது அவ்விவேகம் காற்றப்படுகிறது. சிரவணத்தினால் விவேகம் உண்டாகிறது. இந்த மாதிரி சசங்கங்கள் கேட்கறது, தொடர்ந்து ஞான உபதேசங்களை தொடர்ந்து கேட்டு புரிஞ்சு கேட்க 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 நமக்கு புத்தி வளருது, அறிவு வளருது. விவேகம்னா என்னது? எது சரி, எது தவறு, எது உண்மை, எது அசத்தியம், சத்தியம் எது அசத்தியம், இதை பற்றி தெளிவான அறிவு நமக்குள்ள இந்த மாதிரி சத்சங்கம், நிறைய இந்த மாதிரி ஆன்மீக வகுப்புகள்லாம் கேட்டு கேட்டாதான் நமக்குள்ள அந்த புத்தி மெல்ல 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 வேற வேற லெவலுக்கு நமக்குள்ள உயர்ந்துகிட்டே வருது. அப்படி உயர்ந்து நமக்கு வருகின்ற அறிவை காப்பாற்றுவது அதிலே வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் மனனம் அப்படிங்கிறாரு. மனனத்தால் நினைவுகளுக்கு இடம் கொடுக்காது அவ்விவேகம் காப்பாற்றப்படுகிறது. இதை கேட்கறதுனால வரக்கூடிய அறிவை நமக்குள்ளேயே நிலைவர செய்வதற்கான ஒரு முயற்சி தான் மனனம். அதை பத்தி கான்டம்ப்ளேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது அது நமக்குள்ள இன்னும் ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகி ஸ்ட்ராங் ஆகுது. வேற எண்ணங்கள் வந்து அதை கெடுக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறார். நிதித்தியாசனத்தால் அவ்விவேகம் அனுபவ வடிவமாய் நிலை பெறுகிறது. தொடர்ந்து அந்த உள்ளுக்குள்ள புரிஞ்ச அந்த அறிவையே நம்ம நினைத்து அதுக்குள்ளேயே நம்ம ஊறும் பொழுது அது அனுபவமாக மாறிவிடுகின்றது. எப்படி நேற்று கூட பார்த்தோம் வகுப்புல, குளவி வந்து ஒரு புழுவை கொட்டி விட்டு அந்த புழுவானது வந்து தன்னை கொட்டிய வழியிலே அந்த குளவியை பார்த்து கொண்டே இருக்கும். அது எப்பொழுது வரும், மீண்டும் நம்மை கொட்டுமா கொட்டுமா கொட்டுமான்னு குளவியே நினைத்து 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 புழு குளவியாக மாறிவிடுகிறது. அதுபோல நிதித்தியாசனத்துல நான் கான்சியஸ்னஸ், அயம் பிரம்மம் அப்படிங்கிற ஆத்மாவா இருக்கிறேன்ற அந்த ஒரு சத்திய அறிவோடு அதிலேயே நம்ம வந்து நினைத்து ஊறிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நேரத்தில் அதுவாக மாறிவிடுகிறோம். அப்போது இயல்பாம் சகஜ சமாதியாய் முடிகிறது. அப்பதான் நம்மளுடைய நேச்சுரலான இந்த சகஜ சமாதி ஸ்டேட்டுங்கிறது அதுதான் அப்படின்னு நீங்க சொல்றாரு. நான் நான் யார் என்னும் விசாரணையே சிரவணம். நான் ஆத்மா என்னும் நிச்சயமே மனனம். ஆத்மாவில் நிலை பெறுதலே நிதித்தியாசனம். அதுவே தானாய் நிற்றலான சகஜ சமாதி. பாருங்க, நான் யாருன்னு நீங்க விசாரம் பண்றீங்க, இல்ல தெரிஞ்சுக்கிறீங்க, முயற்சி பண்றீங்க, கேட்கிறீங்க, உள்வாங்குறீங்க, இதுக்கு பேரு சிரவணம். நான் யாருன்னா என்னது? ஐஎம் தட் அப்படிங்கிற அந்த ஐஎம், நான் ஆத்மான்ற அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள. நிச்சயம்னா என்ன அர்த்தம்? கன்ஃபியூஸ் இல்லாம, சந்தேகம் இல்லாம,
தெளிவாக அயம் தட்டுன்னு உங்களுக்குள்ள நிச்சயம் பண்றதுக்கு பேர் மனனம். அந்த நிச்சயம் பண்ணதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆகி அதுலயே டிசால்வ் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது? ஆத்மாவிலே நிலை பெறுதலே நிதித்தியாசனம். அதுவே சகஜ சமாதி. தானாய் நிற்றல் சகஜ சமாதி அப்படிங்கிறார். நல்லது.